ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ராமாக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சித்தார்த்தும் ரேகாவும் ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க இல்லையா? அங்க நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நேகா கூட சேர்ந்து அவன் ரொம்ப டான்ஸ்லாம் பண்ணியிருப்பான் ரோகிணின்னு நினச்சிக்கிட்டு. கடைசியில் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே வெளில ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இவ கூட போய் க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பான். உடனே அப்போ நேகா ஐயோ எங்கெங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ரெண்டு பேருமே சம போதையில தான் இருக்காங்க. உடனே சித்தார்த் அப்படியே தடுமாறி விழுறதுக்கு போறான். உடனே அவ அவனை ரூமுக்கு அழைச்சிட்டு போறா. அங்க போன உடனே இங்கே நேகா என்ன பண்ணுறா, சித்தார்த்தை டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ சித்தார்த், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை பார்க்குறான். பார்த்தா அங்கே நிற்கிறது ரோஹிணி மாதிரி அவனோட கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. ரோஹிணி நீயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவகிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவளை கட்டி பிடிக்கிறான், அவளை கிஸ் பண்ணுறான், ரொம்ப ரொமான்டிக்காக பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே அப்படியே ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அந்த விளக்கு அணைஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. ஐயோ சித்தார்த்துக்கு அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்கா. நைட்டு தூங்கலான்னு போனா தூக்கமே வரமாட்டுது. உடனே பயந்துகிட்டே இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே சீமா கவனிச்சுட்டு வெளில போனது, என்னாச்சு ரோகிணி ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லக்கா இந்த மாதிரி நான் சாமி கும்பிடும் போது விளக்கு ஏத்துனேன், அப்போ விளக்கு அணைஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சித்தார்த்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுமாக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத, சித்தார்த்து நல்லா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்தல் சொல்லிட்டு மறுபடியும் போய் தூங்க சொல்றா. இங்க என்னன்னா சித்தார்த்தும் அந்த நேகாவும் ரொமான்டிக் பண்ணிட்டு அப்படியே ஒன்னா பெட்ல விழுறாங்க. இங்க அப்படியே ரோஹிணியை காட்டுறாங்க. ரோஹிணியும் சித்தார்த்தும் ஒன்னா அந்த கல்யாண போட்டோ அப்படியே கீழே விழுந்து உடையுது. அதை பார்த்துட்டு இவ ரொம்ப வருத்தப்பட்டு அலறா. இங்கே பார்த்தா சித்தார்த் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு ரோஹிணின்னு நினைச்சுக்கிட்டு அவ கூட அப்படியே ஒண்ணு மண்ணாவும் அந்த நைட்டு இருந்துடுறா. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே காலையில் ரோஹிணி எந்திரிச்சதுமே கடவுள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, என் சித்தார்த்துக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே, அப்புறம் இன்னைக்கு வேலு வேற இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்கான், அது வேற நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா வேலு அழகா கல்யாண மாப்பிள்ள மாதிரி நிற்கிறான். உடனே ரோஹிணியை பார்த்துட்டு, ரோஹிணி என்ன கிளம்பிட்டியா, இன்னைக்கு நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம், கோயிலுக்கு கிளம்பணும், அவனுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறான். அவளும் அது பேப்பர்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. பார்த்தா அதில் கல்யாண ட்ரெஸ் தான் இருக்கு. சீக்கிரமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ற, இந்த பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கொடு அப்படின்னு கேட்டா, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்புறம் நான் தரேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் அழுதுட்டு உள்ளாக்க போறான். அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, என்னால இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்னு அழறா. அப்போ சீமா மனோரஞ்சனி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பேப்பர்ஸ் கையில வந்ததுக்கு அப்புறமா இவனை போலீஸ்ட பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாங்க. வேற வழியே இல்லாம நம்மளோட ரோஹிணியும் கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவளும் தைரியமா கீழே போறான். அவ்வளோ பிரிட்டியா இருப்பா இந்த ட்ரெஸ். உடனே நம்மளோட வேலுவும் வச்சக்கண்ணு வாங்காம இவரையே பார்த்துட்டு இருக்கான். அவளோட அழகுல அப்படியே மயங்கி போய், ஐயோ என்னோட ஏஞ்சல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். அப்போ பார்த்தா கரெக்டா வீட்டை விட்டு வெளில போறதுக்கு முன்னாடி டக்குன்னு எனக்கு பேப்பர்ஸ் கொடு, நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர் அவளோட பேருக்கு மாத்திருப்பான்ல அதெல்லாம் காட்டுறான். அது காட்டின உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறா. உடனே டக்குன்னு அதை வாங்கிக்கிறான். எதுக்குடா வாங்கின அப்படின்னு கேட்டா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் தான் இந்த பேப்பரை உன் கையில கொடுப்பேன் அப்படின்னு புத்திசாலித்தனமா சொல்லிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் போய் இந்த பேப்பர்ஸை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு வைக்கிறதுக்கு போறான். அப்ப அந்த நேரத்துல ரோஹிணி சீமாட்ட அக்கா அந்த மாதிரி பேப்பர்ஸ் பார்த்தேன், அது எல்லாமே கரெக்டா இருக்கு, அந்த வீடை என்னோட பேர்ல எழுதிட்டான், அதனால பிரச்சனை இல்லக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதோட வேலு வந்தவொடனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் நிக்கிறா. அதோட வேலுவும் இவளும் ஒன்னா சேர்ந்து கார்ல போறாங்க. ரொம்ப பயந்துகிட்டே தான் நம்மளோட ரோஹிணி போயிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நடு ரோட்ல சசி அப்படியே படுத்து கிடக்கா. இவங்க ரெண்டு பேரையும் போகக்கூடாதுங்கிறதுனால உடனே வேலு வெளில உனக்கு என்ன பைத்தியமா, ஒழுங்கு மரியாதையா நவரு அப்படின்னு சொல்றான். நான் விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை ஏமாத்திட்டு நீ அவளை கல்யாணம் பண்ண போறியா, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நீ மட்டும் நவந்து போகல, உன் மேல காரை ஏத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். நீ என்ன வேணா பண்ண, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவளும் நிக்கிறா. உடனே வேலு என்ன பண்றா, வேகமா காரை ஓட்டிட்டு அவன் மேல ஏத்ததுக்கு போறா. உடனே இவ பயந்து நடுங்கிட்டு
அப்படியே நவந்து போயிடுறா. அதோட இவன் வேகமா கோயிலுக்கும் போயிடுறான். இங்க சசிக்கு செம்மையா கோவம் வருது. என்னையே இப்படி பண்ணிட்டல, உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு இருக்கா. அதோட இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் காலையில எந்திரிச்சு பார்க்குறான். அவன் வந்து பனியனோட இருக்கான். பக்கத்துல பார்த்தா நேகா படுத்திருக்கா. அப்போ வந்து நேகா வந்து சித்தார்த்தோட கையை பிடிச்சிட்டு நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அந்த பொண்ணு. அதை விட சித்தார்த் வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு பதறான். என்னடா நடக்குது, நான் எப்படி இங்கே இருக்கேன் பெட்டில், அப்புறம் பக்கத்தில் நேகா இருக்காளே, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நேகாட்ட கேட்குறான். உடனே அவள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இந்த மாதிரி நேற்று நைட்டு நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா அவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். ஐயோ நம்ம ரோகிணிக்கு துரோகம் பண்ணிட்டோமா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போயிடுறான். அதை விட இங்கே சசியை வந்து என்ன பண்ணுறா, எப்படியாவது இவனை பழி வாங்கணுங்கிறதுனால பரத்வாஜ் வீட்டுக்கு வந்துட்டு வேகமாக கதவை தட்டுறா. கதவை திறங்க, கதவை திறங்கன்னு. உடனே எல்லாரும் யாருன்னு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் தான் சசி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மனோரஞ்சனி சொல்கிறா, இவன் வந்து இந்த வீட்டுள்ளாக்க வரவே கூடாது, இவன் ஒன்று கிடக்க ஒன்று பேசுவா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவன் சொல்லிடுறா, இந்த மாதிரி வேலுவும் ரோஹிணியும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு உடனே ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே வந்து சீமா என்ன பண்ணுறா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து வேலு அவனோட ரூமில் தானே வச்சுருப்பான். அங்கே போயிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து தேடி பார்க்குறா. ஆனால் எங்கேயுமே வந்து அந்த பேப்பரை காணோம். என்ன பண்ணுறதுனே தெரியலையே, டைம் வேறு ஆகிட்டே இருக்கே. ஐயோ கடவுளே காப்பாற்றுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக போனால் கூட என்னோட ரோஹிணியை வந்து அவன் கல்யாணம் பண்ணிப்பானே அப்படின்னு அவன் பயப்படுறா. இங்கே வந்து ரோஹிணியை வந்து வேலு வந்து கோயிலுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறான். ரோஹிணிக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. உடனே அக்காவுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா உடனே வேலு வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு நீ போ, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் அனுப்பிட்டு இருக்கா. அதை விட இங்கே எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இவளை நம்ப மாட்டாங்க இல்லையா, அதனால இவளை பயங்கரமாக திட்டி வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. சசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதோட பிரேம் சொல்கிறா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. இங்கே வந்து ரோஹிணி அழைச்சிட்டு அவன் மண்டபத்துக்கு போயிடுறான். அங்கே வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. மாலையை மாற்ற சொல்கிறாங்க. இங்கே எதுவுமே வந்து ரோஹிணிக்கு பிடிக்கல. அவள் சித்தார்த்தை பற்றியே நினச்சிக்கிட்டே வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே வந்துடுது. பிரேம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி கத்துறான், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஐயர் வந்து அப்படியே எந்திரிச்சிடுறாரு பயந்துட்டு. உடனே வேலு வந்து பயங்கரமாக கத்துறான், அந்த பாருங்க ஐயரே இவங்களாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைக்காமல் இருந்தீங்க, உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, நானும் அவளும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், தேவையில்லாமல் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த வீட்டை விட்டு வெளில துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணி ரொம்ப கோவமாக திட்டிகிட்டு இருக்கான். இங்கே நம்மளோட சீமா வந்து எங்கெங்கேயோ அந்த பேப்பர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவன் முடிக்கிறா. இங்கே வேலு வந்து எல்லாத்தையும் ரொம்ப திட்டிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கள் கல்யாணத்தை நேற்று வந்தீங்கன்னா சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து பிரேம் சொல்கிறான், அந்த பாரு நீ நடத்துகிற கல்யாணம் வந்து கொஞ்சம் கூட லீகலே கிடையாது. ஏன்னா இவ வந்து இன்னமும் என்னோட அண்ணன் சித்தார்த்தோட மனைவி தான், அவங்க 2 பேருக்கு ப்ராப்பரா டிவோர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நீ பண்ணுவ அப்படின்னு கேட்டா உடனே வேலுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இவ்வளவு திமிரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி அடிக்கிறதுக்கு போயிடுறான். 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. உடனே ரோகிணி வந்து தடுத்து நிறுத்துறா. வேலு கொஞ்சம் அமைதியாட்டு, அப்புறம் உங்க எல்லாத்திலையும் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த பாருங்க என்னோட விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது, போதுமா அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி பாக்குது. இது இப்படி பரபரப்பா கதை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோடும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.